Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to pass the sales entry, how to accounting the expenses in construction companies, then how to do the BRS, bank reconciliation statement, finally how to view the reports, profit and loss account, cost center, இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று தருவாங்க. இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நார்மலி தே வில் கிவ் த மொபிலைசேஷன் அட்வான்ஸ். ஓகேவா? மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸை நீ ஃப்யூச்சரில் ரைஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வாங்கும்போது இன் ஜென்ரல் நான் இன்னும் ப்ராக்டிக்கலாக போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா whenever you received advance அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி போடணும். ஜிஎஸ்டி ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். பட் நம்ம இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன். இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து வரல. இந்த அமௌண்ட்டு எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இது கொடுக்குற அமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லிங் டேர்ம்ஸில் இருக்காது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற அட்வான்ஸ் அமௌண்ட். தட் அட்வான்ஸ் அமௌண்ட் வில் பி அட்ஜஸ்டட் இன் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் இன் 5 or 6 இன்ஸ்டால்மெண்ட். அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து மொபிலைசேஷன் அட்வான்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸை நீங்கள் தனியாக அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குப்புசாமின்னு ஒரு டெட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க. குப்புசாமிக்கு நீ பில் ரைஸ் பண்ணுவேன், குப்புசாமிகிட்ட பேமெண்ட் வாங்குவேன், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீ குப்புசாமியில் வச்சுக்கோ. வேறஸ் மொபிலைசேஷன் அட்வான்ஸாக நீ வாங்குற அமௌண்ட்டு அதே குப்புசாமி ஐஃபன் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதன்படி தான் இங்கே நம்ம டேலியில் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அபிஷேக் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ மொபிலைசேஷன் அட்வான்ஸ் 60 லட்சம் வாங்கியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பில்லில் 12 லட்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. பேலன்ஸு இருக்குது. ஓகேவா? பேலன்ஸு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாக்கும் அதே மாதிரி தான். பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhஸில் 4 lakh அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் 16 லட்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் சௌந்தர்யாவுக்கும் நாம் மொபிலைசேஷன் அட்வான்ஸு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸை ஒவ்வொரு பில் வைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டிடிஎஸ்ஸு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் நோட் கொடுத்துருப்பாங்க, டிடிஎஸ் செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ வாட் எவர் த அமௌண்ட் அதை வந்து அவங்க எகிட்ஸு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மொபிலைசேஷன் அட்வான்ஸு நம்ம சௌந்தர்யா கிட்ட வாங்கியிருக்கோமா பாருங்கள். மொபிலைசேஷன் அட்வான்ஸு நம்ம மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம எவ்ரி பில் 1 lakh அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இது இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே எஃப்எம்என் ஜேவியில் போயிட்டு நம்ம என்றைக்கு நம்ம 1ஆம் தேதியாக நம்ம போட்டிருக்கோம். மொபிலைசேஷன் அட்வான்ஸு 1/6 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு ஈச் பில் 1 lakh. ஸோ சௌந்தர்யாவுக்கு டிடிஎஸ்ஸு செக்யூரிட்டி டெபாசிட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் சௌந்தர்யாவுக்கு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்? 2 டேலி ஓப்பன் பண்ணிக்க. கேட்வே ஆஃப் டேலி வந்து ஏப்ரல் 24 டு மார்ச் 25 வரைக்கும் வச்சுக்கோ. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சௌந்தர்யா ஏப்ரல் 24லேருந்து மார்ச் 25 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பில்லு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ 7,50,000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000 டிடிஎஸ் 2% எவ்வளோன்னு பார்த்துக்கணும். 7,50,000 இன்ட்டு 2% டிடிஎஸ். செக்யூரிட்டி டெபாசிட்டு 7,50,000 இன்ட்டு 5% செக்யூரிட்டி டெபாசிட். மொபிலைசேஷன் அட்வான்ஸு 1 lakh. ஸோ மொத்தம் 1,52,500 போடணும்.
அதுக்கு ஒரு ஜேவி. இதுக்குன்னா ஆர்ஏ பில் 1க்கு அகேன்ஸ்ட், ஆர்ஏ பில்லுக்கு 1க்கு அகேன்ஸ்ட் ஆல்ட் ஜி போய்ட்டு F7 F2 போட்டு டேட் 1/6. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரிசீவபிள், டிடிஎஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் 5% 37,500. நெக்ஸ்ட்டு மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, சௌந்தர்யாவுக்கு எந்த பில்லு? ஃபஸ்ட்டு பில். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு பில் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஃபுல்லாக முடிச்சுடுவோம். சௌந்தர்யாவை ஃபுல்லாக முடிச்சுடுவோம். ஃபஸ்ட் பில் முடிச்சாச்சு. செகண்ட் பில் ஓப்பன் பண்ணுங்கள். 12,50,000. ஸோ 12,50,000க்கு இங்கே போட்டுருவோம் பில் வேல்யூ. பில் வேல்யூ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா taxable வேல்யூ, சாரி நாட் taxable வேல்யூ. taxable வேல்யூ எவ்வளோனா 12,50,000. 12,50,000க்கு இங்கே போட்டோன்னா இன்ட்டு 2%, 5%. மொபிலைசேஷன் அட்வான்ஸு ஃப்ளாட்டு, இது ஃப்ளாட், இது இன்ட்டு இது இன்ட்டு இது. ஸோ அடுத்தது ரெண்டாவது பில். இனிமேல் நம்ம வந்து taxable வேல்யூ மாத்திரம் போட்டால் போதும். இந்த இடத்துல 1/7 பில் பண்ணணும். F7 F2 போட்டு 1/7 டிடிஎஸ் ரிசீவபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,500. அடுத்தது மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. கிரெடிட் சௌந்தர்யா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1வது பில் காட்டுது, 2வது பில் காட்டுது. எந்த பில்லுனா 2வது பில். ஓகேவா? 2வது பில். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்போ மூலையில் முடிச்சுக்கணும். 2வது பில் போட்டாச்சு. அடுத்தது 3வது பில். 3வது பில்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோன்னு பாருங்கள். 6,25,000. 6,25,000க்கு டிடிஎஸ் செக்யூரிட்டி டெபாசிட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் 31/7 ஆல்ட் ஐ F2 போட்டு 31/7 ஜேவி F7 டிடிஎஸ் ரிசீவபிள் 12,500 டெபிட் செக்யூரிட்டி டெபாசிட் 5% 31,250 டெபிட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா 1 lakh. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது பில். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இது 3வது பில். ஸோ 3rd பில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 4th பில் 5 lakh. 4th பில் 5 lakh. 1/8 F2 போட்டு 1/8 F7. முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாத்திரம் உங்களுக்கு போடுறது எப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. டிடிஎஸ் ரிசீவபிள் 10,000 டெபிட் செக்யூரிட்டி டெபாசிட் 25,000 டெபிட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா 1 lakh. இது வந்து பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் 4th பில், 4வது பில். எகெயின்ஸ்ட் 4th. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. 5வது பில்லுக்கும் அதே தான். 5வது பில்லுக்கும் அதே தான். அதுதான். ஓகேவா? ஸோ ஆல் டை F7 டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/9 போடணும். F7 F2 போட்டு 1/9. டிடிஎஸ் ரிசீவபிள் 10,000 டெபிட் செக்யூரிட்டி டெபாசிட் 25,000 டெபிட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் சௌந்தர்யா 1 lakh. கிரெடிட் வந்து சௌந்தர்யா. எகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பில். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரசிப்ட் என்ட்ரி பூரா போட்டிருக்கேன். எஃப்ஐ போட்டு ரசிப்ட் என்ட்ரியில்
சௌந்தர்யா. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பில்லில் எவ்வளோ வரணுங்கிறது தெரியும். ஓகேவா? ஓப்பனிங் அமௌண்ட்டு 1,52,500 ஜேவி. $8,85,000 இந்த அமௌண்ட்டு வந்துடுச்சு. இந்த 7,32,500 வரணும். ஸோ எஃப்ஐவில் இந்த அமௌண்ட் வந்துடுச்சுன்னா நேராக என்ன பண்ணுங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சௌந்தர்யா அப்படின்னு போட்டு பில் வைஸ் எஃப்ஐ போடுங்க. இப்போ இந்த பில்லுக்கு பேமெண்ட் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு பில்லுக்கு அகைன்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. என்றைக்கு வந்திருக்குன்னா 1ஆம் தேதி பில் ரைஸ் பண்ணியிருக்கோன்னா 30,000 வந்திருக்கும். 30,000 விட 1/7 வச்சுக்கோ. செலக்ட் பண்ணி பில் செட்டில்மெண்ட் செலக்ட் பண்ணி செட்டில் பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆல்ட் பி. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி 1/7 பணம் வந்த மாதிரி போடுங்க. ஓடி அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, உனக்கு 7,32,500 வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே போடுங்க. செக் நம்பர் இருந்ததுன்னா செக் நம்பர், இங்கே பேங்க் நேம் இருந்ததுன்னா பேங்க் நேம். சப்போஸ் இது கனரா பேங்க் செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனரா பேங்க். இப்போ இந்த ரெண்டாவது அமௌண்ட் இருக்குது 12,87,500. செலக்ட் பண்ணி ஆல்ட் பி செட்டில் பில். என்னைக்கு இது நம்ம வந்திருக்கு காசு 1/7னா ஆல்ட் பி போட்டு 31/7 வந்த மாதிரி போட்டுக்கோ. 1 மந்த் டைம் கொடுங்க. ஓகேவா? இப்போ 12,87,500க்கு 12 lakhs தான் தந்திருக்கான். அப்போ இந்த 12 lakh போடுவோம். என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட் மாத்திரம் போட்டுக்கலாம். எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டு, இந்த பில்லுக்கு அகைன்ஸ்ட், இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டு 12 lakh. ஸோ பாக்கி இருக்கிறது உங்களுக்கு இருக்கும். செக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செக் நம்பர் போட்டுக்கோ. கனரா பேங்க். ஸோ இந்த மாதிரி போடணும். இப்போ அந்த பில்லில் இன்னும் 87,500 வரணும். இப்போ இந்த பில் அமௌண்ட்டு ஃபுல்லாக தராங்க. அப்போ ஆல்ட் பி போயிட்டு என்றைக்கு 31/7 31/8ன்னு போட்டுக்கோ. ஆல்ட் பி 31/8 கனரா பேங்க் ஓடி என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டு, ஃபுல் அமௌண்ட் வந்தால் ஃபுல் அமௌண்ட்டு செக் நம்பர் போட்டு சேவ் பண்ணுங்க. அடுத்து இந்த பில் வந்துடுச்சா, ஆல்ட் பி 1/9னா 1/10 வந்திருக்கு. 1 மந்த் டியூ போடுங்க. ஏன்னா 1 மந்த் ஆகும் பேமெண்ட் வரதுக்கு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே போடணும். இப்போ இந்த அமௌண்ட் வந்திருக்கு, ஆல்ட் பி 1/10 பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஆல்ட் பி இது ஒன் ஆஃப் த மெத்தட். சப்போஸ் இந்த 87,500 31/7 உனக்கு தரான்னு வச்சுக்கோ. அப்போ நீ வந்து இது ஒரு மெத்தடு, இல்லைன்னா இந்த மெத்தடும் போடலாம். ஆக்டிவ் வவுச்சர் பி ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணி 87,500 அப்படின்னு போட்டிங்கன்னா எகைன்ஸ்டு அந்த பில். ஸோ நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஓகேவா? ரெசிப்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வகையில் போடலாம். ஒன்று அக்கௌண்டிங் வவுச்சர் வி யூஸ் பண்ணி F6ல் அதில் போடலாம், அல்லது டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர் செட்டில்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ உங்களுக்கு 2 வகையில் நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி போடலாம். பட் ரெசிப்ட் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெசிப்ட் என்ட்ரி போடணும். நாம் வந்து சம்முங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு தடவையாக போட்டு காமிச்சிட்டு அப்புறம் நான் போட்டேன். பொதுவாக ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி ரைஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது அவன் பேமெண்ட் கொடுப்பான். பேமெண்ட் கொடுக்கும்போது பேமெண்ட் அட்வைஸ்னு ஒன்று தருவான். அந்த பேமெண்ட் அட்வைஸில் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அந்த பேமெண்ட் அட்வைஸில் என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த டிடக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். என்னென்ன டிடக்ஷன் இருக்கோ அந்த டிடக்ஷன்லாம் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு பார்ட்டி பேரை கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் செக் அமௌண்ட்டையோ இல்லை ஆர்டிஜிஎஸ் அமௌண்ட்டையோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அட் எனி காஸ்ட்டு பில் அமௌண்ட்டை தாண்டி எதுவுமே வராது. பில் அமௌண்ட்டு வந்திருக்கும் பேலன்ஸு, அல்லது பில் அமௌண்ட்டோட கம்மியாக தான் கொடுத்துருப்பான். ஒன்று பில் அமௌண்ட் கொடுத்துருப்பான், இல்லை பில் அமௌண்ட்டோட கம்மியாக கொடுத்துருப்பான். பில் அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இவ்வளோ தரணும் சார், ஆனால் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியை கேட்டு வாங்கணும்.
பில் அமௌண்ட்டே கொடுத்துட்டான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக கொடுத்துட்டான் அப்படின்னா அதிகமாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கெலாம் அவனுக்கு பேமெண்ட்ஸ் பண்ணாலும் தெரியும், அதிகமாக வராது. சப்போஸ் வந்தாங்கன்னா அதை நீ அட்வான்ஸ்னு வச்சுக்கோ, ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் ரெசிப்டென்ட் போடணும். ஸோ ரெசிப்டென்ட் எப்படி போடணும்? whenever you received mobilization advance and it is not form part of the payment terms அப்படின்னா பேமெண்ட் டேர்ம்ஸ் உண்டு, பேமெண்ட் டேர்ம்ஸில் இல்லை. பேமெண்ட் டேர்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, யூ கேன் ட்ரீட் அஸ் ஏ சேல்ஸ் பில். இஃப் இட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் ஏ செப்பரேட் லெட்ஜர் ஃபார் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் ஐஃபன் போட்டு சண்டி டேட்டாஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் லெட்ஜர் கிரியேட் பண்ணி யூ ஹாவ் டு கீப் அ செப்பரேட் அமௌண்ட். செப்பரேட்டாக லெட்ஜரில் யூ ஹாவ் டு மெயின்டைன். whenever you are after raising the sales invoice raise பண்ணி whenever you are receiving the payment, at the time of payment the amount already you received as mobilization advance to be proportionately reduced, proportionately to be adjusted like this. இப்போ நம்ம பண்ண மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது when he makes payment he will give you a payment advice. In that payment advice what are the deductions are there அப்படின்னு that company will mention you. Based on that you have to pass a JV before passing a receipt entry. இப்போ நம்ம பாஸ் பண்ண மாதிரி what are the TDS deductions, what are the security deposits, what are the mobilization advance adjustable, is any other debit notes ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா you have to pass everything before entering the receipt entry. This is the method. Sir, right, now we come to know how to pass the receipt entry, how to pass the adjustment entry. Our next work is passing the payment entry. If you pass the payment entry only, you come to know how much amount you spend in each and every cost center, how much revenue is generated, what's your profit அப்படிங்கிறது தெரியும். இப்போ காஸ்ட் சென்டர் வைஸ் உனக்கு என்ன இன்கம், காஸ்ட் சென்டர் வைஸ் உனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு தெரியணும்னா யூ ஹாவ் டு என்டர் போத். இப்போ நம்ம சேல்ஸ் மாத்திரம் தான் போட்டிருக்கோம். ஸோ நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ ஃபார் என்டர் த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டு என்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் ஏ காஸ்ட் சென்டர் கிளாஸ். காஸ்ட் சென்டர் கிளாஸ் ஏன் சார் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல expenditure allocation கொடுத்துருக்கோம், percentage of expenses allocation. Suppose if any amount incurred as an expenditure, that amount to be proportionately shared in 100%. எப்படி பண்ணணும் அப்படின்னா whatever the expenditure incurred, for example rent is a common expenditure, but நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ஹெட் ஆஃபீஸை we are not only going to use the Adayar house, we are maintaining 3 crores, 3 cost centers and 1 head office. So proportionately it should be allocated. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், you have to create a cost center class. cost center class எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படி, gateway of tally create show more cost center class அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், how to create the cost center class, gateway of tally show more, அதில் cost center class. In the cost center class you have to create a cost center name, expense class, you have to give name expense class. expense classல அடையாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 25%. அடையாருக்கு டோட்டல் காஸ்ட்டில் அடையாருக்கு 25, டீனாருக்கு 30, பெங்களூருக்கு 10%, பேலன்ஸ் ஹெட் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஷோமோரில் காஸ்ட் சென்டர் கிளாஸ். அந்த காஸ்ட் சென்டர் கிளாஸில் போய்ட்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு அடையாருக்கு எவ்வளோ, டீனாருக்கு எவ்வளோ, பெங்களூருக்கு எவ்வளோ அப்படின்னு போடணும். இப்போ நீங்கள் பேமெண்ட் என்ட்ரி போடலாம். பேமெண்ட் என்ட்ரி பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5. இந்த மாதிரி பேமெண்ட் என்ட்ரி பண்ணுறோம். பேமெண்ட் என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து வி ஆர் பேயிங் ரெண்ட் 1 lakh,
salary 40 lakhs, telephone expenses, electricity, wages, transport, staff welfare. Like that we are making payment. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகும் எவ்ரி மந்த் ஓகேவா. ஆல் பேமெண்ட்ஸ் வேர் மேட் பை செக் ஒன்லி. எவ்ரி மந்த் நம்ம போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் போடுவோம். மே 1ஆம் தேதி நம்ம ரெண்ட் கொடுக்குறதா வச்சுக்கோம். மே 1 அல்லது 2. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் கொடுங்க. F12 கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் செலக்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ், அதாவது என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் வவுச்சர் வி F5 ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் F12 கான்ஃபிகரேஷன். அதில் செலக்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ் எஸ், ஷோ லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் சென்டர் எஸ். இப்போ செலக்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் மாத்திரம்தான் வரும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கலி அலோகேட்டட் சம் எக்ஸ்பெண்டிச்சர் மே பி ஸ்பெசிஃபிக்கலி டு எ ஸ்பெசிஃபிக் காஸ்ட் சென்டர். சில எக்ஸ்பெண்டிச்சர் அடையாருக்கு மாத்திரம் நடக்கும், சில எக்ஸ்பெண்டிச்சர் டி நகருக்கு மாத்திரம் நடக்கும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர் இஃப் யூ வாண்ட் டு அலோகேட் த ஸ்பெசிஃபிக் காஸ்ட் சென்டர், specific expenditure to be allocated for specific cost center அப்படின்னா you need option for show list of cost center. If you select yes, அப்படி yes கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல either you can select expense class or you can select a particular class. இப்போ இந்த இடத்துல we are going to select the expense class. ஸோ இங்கே OD account alt C போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குது, ரெண்ட் வந்து 1 lakh. இந்த இடத்துல ரெண்ட் பெய்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெஃபினெட்லி காஸ்ட் சென்டர் ஆட்டோமேட்டிக்லி எஸ் தான் இருக்கும். ஜிஎஸ்டி வேண்டாம், நாட் அப்படி இருக்கட்டும். ரெண்ட் எவ்வளோனா 1 lakh. இந்த 1 lakh நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இங்கே செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேட் வந்து பாருங்கள் 1/4 ஏற்பட்ட எக்ஸ்பென்ஸு 1/5 நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். நேரேஷன் வேணால் நீங்கள் போட்டுங்க. பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் ரெண்ட்டு for the month of April 24 அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. ஏப்ரல் 24 நம்ம. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணி ஓடி அக்கௌண்ட்டு ஆல்ட் சி. ஃபஸ்ட்டு டைம் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் லெட்ஜர். சேலரி ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ அமௌண்ட்னா 40 lakhs. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் salary for the month of April 24. Next, telephone expenses. Expense class OD account alt C. Telephone expenses under indirect expenses GST 2 times not applicable. எவ்வளோன்னா 15,000. So 15,000 proportionately it will get allocated between the cost center. Next electricity expenses. Expense class select பண்ணி OD account alt C. Electricity charges for all cost center. GST is not applicable. Enter கொடுத்து நேரேஷனில் being the amount paid as electricity charges for the month of April 2020. சோம்பல் படாமல் நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்க. wages select expense class OD account alt C wages. First time only you have to create ledger. Second and further time you don't need to create any ledger. Wages 3 lakh. Narration being the amount paid as wages for the month of April 2024. Wages. Next, transport expenses. Select expense class OD account alt C. Transport expenses under indirect expenses.
transport expenses under indirect expenses. GST is not applicable. GST not applicable. 1 lakh, sorry 10 lakh. Here being the amount paid as transport charges. Transport charges for the month of April 24. Staff welfare. Expense class OD account Alt C. Staff welfare under indirect expenses. GST not applicable. 5 lakh. Narration being the amount paid as staff welfare for the month of April 2024. இதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் ஓடி அக்கௌண்ட் ஆல்ட் சி மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ். மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி 2 times நாட் அப்ளிகபிள். நேரேஷன் போட்டுக்கணும் எல்லாத்துக்குமே. பீங் த அமௌண்ட் பெய்ட் அஸ் மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ் for the month of April 2024. Business promotion expenses. Expense class OD account Alt C. Business promotion expenses. Expenses under indirect expenses GST வந்து not applicable. Amount about 10 lakhs. Being the amount paid as business promotion. Business promotion expenses for the month of April 2024. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? We have to enter for April, May, June, July, August, September. For all the 6 months we have to pass the payment entry. So என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வாங்கினதை என்ட்ரி பண்ணணும். எல்லா மாதம் எல்லா பார்ட்டிக்கும் we have to enter the receipt entry, adjustment entry. First adjustment entry. Adjustment entry போட்டதுக்கப்புறம் receipt entry போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறமா இந்த பேமெண்ட் என்ட்ரி போடணும். போட்டுட்டு பிஆர்எஸ் பண்ணணும். பிஆர்எஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. So if you come to know how to accounting for construction companies அப்படின்னா really you are a good accountant. நீங்கள் வந்து ஒரு நல்ல அக்கௌண்டண்ட்டாக கருதப்படுவீர்கள். பிஆர்எஸ் எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங் சார் யாரோ கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிச்சு பேங்க் ரெக்கன்சிலேஷன் காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓல்டர் வெர்ஷன், அதனால் தனியாக காட்டுது. உங்களுக்கு பேங்கிங் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போனால் இருக்கும். பேங்க் ரெக்கன்சிலேஷனில் விச் பேங்க் யூ ஹேவ் டு ரெக்கன்சில் அப்படின்னா கனரா பேங்க் ஓடி. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? என்றைக்கு எந்த செக்கு பாஸ் ஆகிருக்கோ அது போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி இந்த செக்கு 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. இது ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1/5 போட்டது. ஏன்னா மே மாதம் செப்டம்பர் மாதம் வந்துருக்கா. ஸோ இது வந்து 1/9 தான் இந்த செக்கு பாஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து 2/5 2/5 2/5 2/5 31/5 31/5 31/5 31/5 2/6 2/6 2/7 31/7 31/8 1/9 1/10 இந்த செக்கு பாஸ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ், பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கு, அமௌண்ட் நாட் ரிஃப்ளெக்டட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். எவ்ரி மந்த் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் ஏ பிரிண்ட் அவுட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ். ஸோ பிஆர்எஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெக்கன்சிலிங் த பேங்க் டிரான்சாக்ஷன் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கால்டு பிஆர்எஸ். அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து டேலியில் இருக்கிற அமௌண்ட்டு, பேங்க்கில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு என்றைக்கு டேலியில் இருக்குதுன்னு பார்த்து அந்த டேட்டை பேங்க் டேட்டா தூக்கி டேலியில் போடணும். போட்டுட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு டிக் மார்க் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு சி த ரிப்போர்ட்ஸ். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட், செகண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், மூணாவது காஸ்ட் சென்டர் சம்மரி, நாலாவது ஏஜிங் அனாலிசிஸ், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட். ஹவு டு வியூ பேலன்ஸ் ஷீட், கேட்வே ஆஃப் டேலி, பேலன்ஸ் ஷீட், ஆல்டிஎஃப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்குது பேங்க் ஓடி இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஓடி வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 50 lakhs இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு, உள்ள இன்கம் வந்திருக்கு. பட் இங்கே டெபிட் பேலன்ஸ் இருக்குது. நமக்கு செலவானது வந்து பார்த்தீங்கன்னா 1,97,00,000. டோட்டலாக 1,25 lakhsல இது போக நமக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ தட் திஸ் கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் ஷோஸ் த என்ன பேலன்ஸு, கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு நமக்கு உள்ள 85 lakhs உள்ளே வந்திருக்கு. 72 lakhs தான் செலவாயிருக்கு. ஸோ 50, இது ஒரு 85, 1,35ல் 72 போயிடுச்சுன்னா 37 லட்சம். ஓகேவா, கிரெடிட் பேலன்ஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் காட்டுது, ஓடி அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டுது. 9,10,000 கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு அண்டர் ஓடி அக்கௌண்ட் தான் இருக்குது கிரெடிட் பேலன்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டுது, அதனால் இந்த பக்கம் மைனஸில் இருக்குது. ஸோ அசட் சைடில் இது மைனஸில் இருக்குது, அதனால் வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டுது. ஓகேவா, செக்யூர்டு லோன், அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன் வந்து கிரெடிட் பேலன்ஸாக இருக்குது, இதுவும் கிரெடிட் பேலன்ஸாக இருக்குது. பேங்க்கில் எப்படி இருக்குது, நம்முடைய பணம் இருக்கா என்ன இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 lakhs ஓடி வாங்கியிருக்கோம். 50 lakhs ஓடி வாங்கியிருக்கோம். 85 lakhs நமக்கு உள்ள பணம் வந்திருக்கு. ரெசிப்ட் வந்து 85 lakhs, செலவு 72,15,000. ஸோ அந்த ஓடி அமௌண்ட்டு 37,15,000 கிரெடிட் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அருணாட்டையும் அபிஷேக்டையும் பணம் வந்திருக்கு. இது எல்லாமே ரெசிப்ட் என்ட்ரி தான். ஓகேவா, ஸோ நமக்கு ஓடி அக்கௌண்ட்டு டேர்ன் இன்டு டெபிட் பேலன்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கிளியராக இருங்க. இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டுச்சு அப்படின்னா it must be an asset or expense. Asset or expense is depends the nature of the ledger. Canara Bank OD, nature of the ledger is the balance sheet ledger, hence it is an asset. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா even though it is debit balance, even though it is bank OD account, it is debit balance. So that இங்கே மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அசட். ஓகேவா, நம்மள்கிட்ட பேங்க்கோட பணம், நம்ம பணம் தான் வந்து பேங்க்கில் இருக்குது. இட் இஸ் அசட். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் இந்த உங்களுக்கு அந்த ரூலை வந்து நான் படிக்க சொல்கிறேன். என்ன படிக்க சொல்கிறேன், இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மஸ்ட் பி அன் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ். Asset or expenses, it depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses அப்படின்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் ஓடி அக்கௌண்ட்னா என்ன பண்ணுவோம், நம்முடைய பணம் பேங்க்கார பணம் நம்மள்கிட்ட இருக்கும். பட் இந்த கேஸில் நம்முடைய பணம் தான் பேங்க்கில் இருக்குது. ஹென்ஸ் ஈவன் தோ இட் இஸ் ஓடி அக்கௌண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ் காட்டுறதுனால இட் இஸ் அன் அசட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசட்டு. ஸோ ஒரு ஓடி அக்கௌண்ட்டு இன் ஜென்ரல் அது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸு, பட் டேர்ன் இன்டு டெபிட் பேலன்ஸ். அதனால் நம்மள்கிட்ட நம்ம பணம் தான் பேங்க்கில் இருக்குது. ஸோ தட் இங்கே வரும்போது அது உனக்கு மைனஸில் காட்டுது. இங்கே வந்து செக்யூர்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேலன்ஸு, அசட் சைடு இருக்குது. அசட் சைடு இது இந்த மாதிரி இருந்தால் டெபிட் பேலன்ஸு, மைனஸில் இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணணும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் யுவர் ரிசீவபிள் அமௌண்ட் இஸ் 5,76 lakhs. அவுட் ஆஃப் திஸ் 1 month தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம், அதனால் இப்படி காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம், ஆல்ட் சி போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸு போஸ்ட் டேட் சம்மரி இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஏ ஆல்டர் காலமில் 31/3/25 வரைக்கும் போட்டு ஆக்சுவல்ஸு இல்லை ஆக்சுவல்ஸ் வித் போஸ்ட் டேட்டட்,
அடுத்தது ஆட்டோ காலம். ஆட்டோ காலமில் எப்படி இருக்குது, 4 வீக்கு, டெய்லி, ஃபோர்ட்நைட்லி, மந்த்லி. ஸோ மந்த் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் சி த மந்த் வைஸ். ஓகேவா? ஸ்டாக் வேல்யூஷன் மெத்தட் வீக்லி, இயர்லி, அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ காலமில் ஒன்றும் இல்லை. யூ கேன் சி எய்தர் மந்த்லி, ஃபோர்ட்நைட்லி, குவார்டர்லி அப்படி பார்க்கலாம். காஸ்ட் சென்டர் வைஸ் யூ கேன் சி. காஸ்ட் சென்டர் வைஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும்னா, கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டரில் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் அப்படின்னு ஒன்று. இந்த காஸ்ட் சென்டர் பிரேக்கப்பில் போயிட்டு அடையார் அப்படிங்கிற காஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா, அடையார் காஸ்ட் சென்டரில் நமக்கு 2 lakhs கிரெடிட் பேலன்ஸு, 18 lakhs டெபிட் பேலன்ஸு, ஓவரால் கிரெடிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,81 lakh. ஸோ சில எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்னும் பண்ணலை, அதனால் தெரியல. நீங்கள் இந்த காஸ்ட் சென்டர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே ஆல்ட் சி நியூ காலம் அப்படின்னு இருக்கு. இதில் 31/3/2025 அப்படின்னு போட்டு 31/3/2025 போட்டு அடையார் கூட டி நகரை ஆட் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் கம்பேர் த அடையார் வித் டி நகர் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு. சப்போஸ் நீ வந்து ஆல்ட் சி போயிட்டு நியூ காலமில் 31/3/2025 போட்டு நெட்டில் பெங்களூர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. யூ கேன் சி அடையார், டி நகர், பெங்களூர், இந்த மூணுமே பார்க்கலாம். சப்போஸ் ஆல்ட் சி போயிட்டு இஃப் யூ வாண்ட் டோட்டல் காலம் 31/3/2025 போட்டு இந்த இடத்துல அடையார் காலம் F12 கான்ஃபிகரேஷனில் ஷோ ஓப்பனிங் பேலன்ஸு வேண்டாம், டிரான்சாக்ஷன், ஷோ க்ளோசிங் பேலன்ஸ், ஷோ டோட்டல் காலம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 3 காஸ்ட் சென்டருக்கும் சேர்த்து எவ்வளோ ஆச்சு, 3 காஸ்ட் சென்டருக்கும் சேர்த்து எவ்வளோ இன்கம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அப்படி நல்லா பாருங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் 9 lakh. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடையாருக்காக 2,50,000, டீனருக்காக 3 lakh, 1 lakh அப்படின்னு வந்துருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாருங்கள், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் ஹேப்பன் ஃபார் 1,80,000. பட் அந்த 1,80,000 வந்து ப்ரொபோர்ஷனட்லி ஷேர்டு வித் அடையார், டி நகர் அண்டு பெங்களூர் காஸ்ட் அண்டு ஹெட் ஆஃபீஸ். ஆல்ட் சி போய்ட்டு யூ ஹேவ் டு இன்க்ளூட் த ஹெட் ஆஃபீஸ் ஆல்சோ. ஹெட் ஆஃபீஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி ஹவு மச் யூ ஸ்பெண்ட். பிஸ்னஸ் ப்ரமோஷன் டோட்டலி ஸ்பெண்ட் 12,50,000. அவுட் ஆஃப் 12,50,000, 2,50,000 ஃபார் அடையார், 3 lakh ஃபார் டி நகர், பெங்களூர் 1 lakh, அடையார் ஹெட் ஆஃபீஸ் 3,50,000. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போர்ஷனேட்டாக உங்களுக்கு என்ன செலவாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ யூ கேன் சி த காஸ்ட் சென்டர் வைஸ் ரிப்போர்ட். ஆனால் இந்த காஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் சக்ஸஸாக இருக்கணும்னா யூ ஷுட் நாட் டூ ஒன் திங். யூ ஷுட் நாட் ஆக்டிவேட் த காஸ்ட் சென்டர் ஃபார் த பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணக்கூடாது. சப்போஸ் இஃப் யூ ஆக்டிவேட் த காஸ்ட் சென்டர் ஃபார் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் தென் இட் இஸ் நாட் எ காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட். ஓகேவா? காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த manufacturer point of view and not from the trader point of view. All costs are expenses but all expenses are cost, not cost. இதுதான் இருக்கு. ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் சர்வீஸ். ஓகேவா? காஸ்ட் சென்டர் அப்படின்னா இட்ஸ் ஏ லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட் டு டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். நம்ம செல்லிங் ப்ரைஸ் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம காஸ்ட்டை அசர்டைன் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இதுக்காக தான் காஸ்ட் சென்டர் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வி ஹவ் டு வியூ த காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட். கேட்வே ஆஃப் டேலி இங்கே ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, ரிசீவபிள் டர்ன் ஓவர் இன் டேஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், தீஸ் ரேஷியோஸ் யூ கேன் சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு, யூ ஹேவ் டு கோ அண்ட் செலக்ட் த டேஷ்போர்ட் and you have to see the dashboard. Dashboardல சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கு in the month of May. April there is no sales, but in May it is peak.
In August, decline stage. In October, there is no any sales. ஓகேவா? ஸோ மே மாதத்துலேருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஸோ இப்படி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ட்ரேடிங். பட் வாட் அபவுட் பர்ச்சேஸ்? நோ, there is no purchases. As it be a construction company, there is no purchase. Here you can see cash flow. Net inflow how much? அதில் inflow எவ்வளவு, outflow எவ்வளவு, receivable and payable. Next இந்த மாதிரி உங்களுக்கு you can see the dashboard. ஓகேவா? டேஷ்போர்டில் சப்போஸ் if you want to add any dashboard, you can add. If you want to delete dashboard, you can remove. If suppose if you want to configure the dashboard, you can configure. So these are the reports. Okay ba? So construction company பொறுத்த வரைக்கும் we see up to date. இந்த ஒரு சம்மை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா you will get a good knowledge. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். நன்றியுடன் கூடி சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ, பை.